ஜெபம் செய்வோம். நேசிக்கிற பரலோக தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம் பிதாவே. உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வருஷத்தில் அப்பா முதலாம் இந்த ஓய்வில பரிசுத்தம் ஆசாரிக்கும்படி அப்பா சமூகத்தில் வந்திருக்கும் ஐயா. ஆராதிக்கவும் திருவிழா பங்கு பெறவும் இப்பாட தயவுக்காக நன்றி செலுத்துறோம் அப்பா. ஆவியானவரே உங்களுக்கு நன்றி செலுத்துறோம். இரக்கங்களுக்கு முடிவில்லையே அதற்காக நன்றி செலுத்துறோம்ப்பா. காலைதோறும் புதிய கிருபைகளை தருகிற தேவன், நன்மையின் பாரத்தை சுமத்துகிற தேவன் அப்பா. நீங்க ஆண்டவரே நன்மையினால் எங்களை திருப்தியாக்குற தேவன் ஆண்டவரே. உங்க கோடான கொலி ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா ஆராதனை கருத்துல கொடுக்கிற ஆண்டவரே. அப்பா நீ சொன்னீரே, நீ தாசன் என்றும் நான் தெரிந்து கொண்டேன் என்றும் என் வாயில வார்த்தையை போடும் ஆண்டவரே. அப்பா நீ தேவனாய் பேசுறீங்க ஆண்டவரே. எங்களோட பேசுகிற தேவனா இருக்கீங்க நீங்க அப்பா. அப்பா எங்களோட பேசுங்க, என் ஜனங்களோட பேசுங்க ஆண்டவரே. இந்த ஆன்லைன் மூலமா தேவசி கேட்க ஜனங்களோட பேசுவீராக, இடைப்படுவீராக அப்பா ஆண்டவரே. எனக்கு ஸ்தோத்திரம். இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவரே என் ஜனங்களுக்கு மெய்யாகவே நான் உங்களுக்கு நன்மை செய்வேன் சொல்லுறே கர்த்தாவே. என் ஜனங்களுக்கு நன்மை செய்வீராக ஆண்டவரே, ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் ஜனம் பெற்றுக்கொள்ளட்டும் ஐயா. ஆறுதல் கருத்துல கொடுக்கிறோம், தொடர்ந்து வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ரொம்ப நல்லவர் அவர். 2024 ஆண்டு முடிச்சு 2025 வந்திருக்கோம். ஆமென். நம் தேவன் நம்ம ஜீவனை கொடுத்து, சுகத்தை கொடுத்து, உண்ண உணவு கொடுத்து, தங்க வீடை கொடுத்து, உடை கொடுத்து, நல்ல மனைவில கொடுத்தாரு, நல்ல உறுப்புகளை கொடுத்தாரு. எத்தனை பேரு 31ஆம் தேதி இறந்து போயிட்டாங்க, அதனால பார்க்கல. கர்த்தர் நமக்கு கிருபையா எனக்கு ஐஸ்வர்யம் உள்ளவராக என்ன பண்ண வருஷத்தை கூட்டி கொடுத்திருக்கிறாரு. ஆமீன். ஏன் எதுக்காக? நம்ம நல்லவனு கிடையாது, அவர் ரொம்ப நல்லவர். அழைத்தவர் நல்லவர், அவர் கிருபை நல்லது, இரக்கம் ரொம்ப நல்லது. அவர் மாற மாட்டார். அவர் என்ன சொல்லக்கூடாதுல, அவர் நம்பி போனி வெக்கப்பட்டு போய் சொல்லக்கூடாது யாரும் பார்த்து. அதுக்காக தான் அவனுக்கு கிரேஸ் தரார் ஆண்டவர். ஆமீன். ஓகே. நம்ம யாரும் பார்க்கணும், மனுஷன் பார்க்க கூடாது. நம்ம பார்க்கணும், யாரும் பார்க்கணும், அழைத்தவரை பார்க்கணும். அல்லேலூயா. நம் தேவைக்கு மிக அதிகமானவராக இருக்கார் அவர். ஆமீன். நம் தேவைகள் ஏற்படுறதுக்கு முன்னே என்ன பண்ணார், தேவையை முன்னேற்பாடு வச்சிருக்காராம். ஒரு என்ன தேவைன்னு ஏற்கனவே முன்னேற்பாடு செஞ்சு வச்சிருக்காங்க சிலுவையில். அவர் நல்ல தகப்பன். நல்லதுதானே. இப்ப பேரண்ட்ஸ் இருக்காங்க, பிள்ளைகளுக்கு அடுத்ததான ஸ்கூல் போகணும், கணவர் வேலைக்கு போன என்ன பண்ணுவாங்க, முன்னேற்பாடு என்ன பண்ணுவாங்க, இட்லிக்கு தேவையானது இட்லி அரிசி பருப்பை ஊற வச்சு, முன்னாடி ஊற வச்சு, அடுத்த அரைச்சி ரெடியா வச்சிருப்பாங்க. எதுக்கு அடுத்த காலையில தோசை சுடணும், இட்லி சுடணும்னு. கரெக்டுங்களா? பிள்ளைங்க கவலைப்படுறாங்களா? ஸ்கூல் டைம் ஆயிடுச்சு, அம்மா எனக்கு உணவு கொடுப்பாங்களா, எவன் சாப்பாடு கட்டுமா எனக்கு தெரியலையே, பயப்படுறது கிடையாது. பசங்க எழுந்துக்கிறாங்க, குளிக்கிறாங்க, சாப்பிடுறாங்க, ட்ரெஸ் பண்றாங்க, ஸ்கூலுக்கு போயிட்டே இருக்கிறாங்க. ஏன்? டைமுக்கு டேபிளுக்கு வந்துடும், டிஃபன் பாக்ஸ் வந்துடும், இட்லி மதியம் சாப்பாடு வந்துடும். அது போல அவன் தேவனு உன் தேவைகள் எழும்ப முன்னே உன் தேவைகள் சந்திக்கிறவராக இருக்கிறார் அவர். அல்லேலூயா. அதுதான் முன்னேற்பாடு. இந்த ரட்சிப்பாகட்டும், சுகமாகட்டும், செழிப்பாகட்டும், எல்லாமே முன்னேற்பாடு செஞ்சு வச்சிருக்க. எப்போ நீ பிறகுறதுக்கு முன்னாடியே, நான் பிறகுறதுக்கு முன்னாடியே இந்த பூமிக்கு அவர் வந்து நமக்காக நம்ம எடுத்து ஏற்றுக்கொண்டு சிறுவையில பாவத்துக்காக நிவர்த்தி செஞ்சு, பரிகாரம் செஞ்சு, ஜீவனை கொடுத்து, ரத்தம் செஞ்சு நமக்கு ரட்சிப்பு இலவசமா கொடுத்திருக்கிறாரு. சந்தோஷம், சமாதானம், ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் முன்னேற்பாடு ஏற்க செஞ்சு வச்சுட்டாரு சிலுவையில் அவர். அப்ப எனக்கு மட்டும் இல்ல, ஒழுக்கம் கொடுப்பாரு. ஆமா, கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறானாம். தேவனுடைய பட்சபாதமே இல்லை. சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் யாரெல்லாம் அவர் நாமத்தை விசுவாசித்து கேட்கிறாங்களோ கண்டிப்பா ஒரு சந்தோஷம் நிறைவா இருக்கிற கொடுப்பாராம். ஆமீன். நம்மளுக்கு எப்படி சந்தோஷம்? நிறைவா சொல்லு, நிறைவா. ஆமா,
மனுஷனுக்கு சந்தோஷம் நிறைவாகாது. என்னதான் நீ வீட்டுக்கு செஞ்சாலும், மனைவி செஞ்சாலும், அப்பா அம்மாவுக்கு செஞ்சாலும், பிள்ளைகள் செஞ்சாலும் அவங்களுக்கு ஒரு திருப்தி இருக்காது. ஏதோ குறை எழுதிட்டே இருக்கும் அவனுக்குள்ள. தேவன் சொல்றாரு, சந்தோஷம் நிறைவா இருக்கமல் பெற்றுக் கொள்வீர்கள் என்று. அப்ப அவருக்கு அடுத்து வாங்கி சாப்பிடும் போது அது நிறைவா இருக்கும். அதுல கஷ்டம் இருக்காது, வேதனை இருக்காது, துன்பம் இருக்காது. ஏன்னா கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதோட வேதனையை கூட்டவே மாட்டாரு. ஆமென். அப்ப போன நான் சொன்னேன், 30% சொன்ன 31ஆம் தேதி, எப்படி யாக்கோபு மனிதன் தன் தகப்பனையும் தன் சகோதரி ஏமாத்திட்டு என்ன பண்ணான்? ஆசீர்வாதம் வாங்கினான். அவன் நினைச்சான், நான் ஏமாத்திட்டேன், அப்பாவை ஏமாத்திட்டேன், எல்லாமே கூட வந்து பார்த்தான். ஒண்ணுமே வரலாம் கூட. ஒரு குச்சியோட வீட்டுக்கு போய் ஓடி போனான். அவன் அங்க போய் அவங்க வேலை செஞ்சான். கத்திரவனை மனம் திரும்ப அவன் ஆசீர்வதிச்சாங்க. அவன் என்ன பண்ணானா? மனம் திரும்பினான். ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கப்பா, நான் அப்பாவை ஏமாத்திட்டேன், என் அண்ணனை ஏமாத்திட்டேன், நீ ஆசீர்வாதத்துல பாத்திரம் இல்லை, என் தகுதி இல்லை, ஆனாலும் என் மூதாதையர் நீங்கள் ஆபிரகாமோடும் என் தகப்பன் ஈசாக்கோடு நீங்க உடன்படிக்கை செஞ்சிருக்கீங்க. ஆண்டவரே மெய்யாகவே மெய்யாகவே ஒரு நன்மை செய்வேன் என்று சொன்னீரே கர்த்தாவே. யாரு சொன்னாராம்? தாத்தா யார சொன்ன? தாத்தா யார்? ஆபிரகாம். உன் சந்ததி வானத்தில் நட்சத்திரம் போதும், கடற்கரை மணலை போல் பெருகி சொன்னீங்களே கர்த்தாவே. சொல்லும் போது ஜபத்தை ஆண்டவருக்கு நினைப்பூட்டுறான். யாக்கு ஜபத்தை நினைப்பூட்டுறான். நீ சொல்லியிருக்கீங்களே பெருகிச்சங்க, என்ன ஆசீர்வதிக்கணும். மன திரும்ப கசலா பண்ணார், அவனை குற்றப்படுத்தல, உடனே ஆசீர்வதிச்சா சொன்ன உங்களுக்கு நான். அல்லேலூயா. என்னது? உடன்படிக்கையின் ஆசீர்வாதம். அது என்ன ஆசீர்வாதமா? உடன்படிக்கையின் ஆசீர்வாதம். அது என்ன உடன்படிக்கை செஞ்சாரு? கர்த்தர் ஆபிரகாமோடு ஒரு ஆட்டுக்குட்டி ரத்தத்தினாலே உடன்படிக்கை செஞ்சாராம். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே, ஆசீர்வதித்து பெருகவே பெருகச் செய்வேன். ஜாதியாக்கள் சொன்னாராம். ஜாதியன்னா தேசம். ஜாதி நம்ம நினைச்சக்கூடாது, முதலியாரு பண்ணையாரு ரெட்டியார் அந்த ஜாதி கிடையாது. ஜாதியா தேசமாக சொன்னார் அவனை. நீ பாருங்க, தேசம் முழுவதும் ஆபிரகாம் பிள்ளைகளா இருக்கணும். அல்லேலூயா. இப்ப இன்னைக்கு நம்ம தேவன் இந்த புதிய உடன்படிக்கை நமக்கு கதை செஞ்சிருக்காரு. பழைய ஏற்பாடு ஆபிரகாமுக்கு உண்டாக்கப்பட்டது. புதிய ஏற்பாடு நமக்கு யாராவது இயேசு விசுவாசிக்கிறாங்க அவங்களுக்கு புதிய ஏற்பாடு தேவன் தன் சொந்த குமார் ரத்தத்தினாலே உடன்படிக்கை செஞ்சாரு. அதுல திருவிழா பங்கு பெறும் நம்ம. அப்ப அடைக்கலமா நம்பி ஓடி வந்த உங்களுக்கு மேலான உடன்படிக்கை இருக்கான். பவுல் சொல்றாரு, என்ன உடைக்கா? மேலான ஆபிரகாமோடு மேல உடன்படிக்கை உனக்கு இருக்கு, எனக்கு இருக்கு. அப்ப ஆபிரகாம் பாத்தீங்கன்னா ஆதியாக 12 வெள்ளையும் பொண்ணோட சீமா போல இருந்தான் அவன். அப்ப இன்னைக்கு பிதாவாகிய தேவன் சொந்த குமாரனை உனக்கு எனக்கு கொடுத்திருக்கிறாரு, ரத்தத்தை உடன்படிக்கை செஞ்சிருக்காரு. அப்ப நமக்கு எப்படி இருக்கணும்? நம்ம ஆபிரகாம் பார்க்க விட நம்ம ஜம்முன்னு வாழ முடியும் பூமியில. அல்லேலூயா. பூமி கஷ்டம் வரலையா? குறைவு வரலையா? நெருக்க வரலையா? வருது. இந்த பூமியே பொல்லாங்கனுக்குள்ள கணக்குதான். இப்படி இருக்க பொல்லாங்கனுக்குள்ள கணக்குது. கணக்குதுன்னா போட்டது மாதிரியே இருக்குது. கணக்குது பொல்லாங்கனு. பொல்லா யாரு? பிசாசுக்குள்ள. ஆனா இந்த பூமியில எல்லா ஜனங்களும் அவ்வளவுக்கும் கஷ்டங்கள் வருது, வியாதி வருது, கண்ணீர் வருது, கவலை வருது. ஆனா இதுல எப்படி நீ ஜம்முன்னு வாழ முடியும்? நீ பூமிக்குள்ள கிடையாது. நீ பரலோகவாசி. நீ உனக்கு தேவ ராஜ்யம் ஒண்ணு இருக்கு. உனக்கு அன்பிற்குமார் ராஜ்யத்தில் இருக்க. நீ இருள் இல்லை. நீ இப்போ இருளில் அதிகாரத்திலிருந்து நம்ம விடுதலாக்கிட்டார் ஆண்டவர். நீ இருளுக்கு சம்மதம் இல்லை, பிசாசு உனக்கும் சம்மதம் இல்லை. அல்லேலூயா. அப்ப அந்த ராஜ்யத்தில் பாத்தீங்கன்னா கஷ்டங்கள் இருந்தது, வியாதிகள் இருந்தது, கண்ணீர் இருந்தது, குறைவு இருந்தது, கரம் இருந்தது, சாபம் இருந்தது, எல்லாமே இருந்தது அந்த ராஜ்யத்துல. இன்னைக்கு நீங்க இயேசு நாமத்தினாலே மறுபிரிப்பு அடைஞ்சிருக்கீங்களோ, அவர் ஏற்றுக்கொண்டீங்களோ மனசுல இயேசுதான் தேவன், கர்த்தரே ஆண்டவர் என்று ரத்தம் என்னைக்கு ஒரு ரத்தம் கழுவிடுச்சோ அன்னைக்கு நீங்க பிள்ளைங்க ஆயிட்டீங்க. அப்ப உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் நீங்கள் பங்கு விழாதீங்களாம். அல்லேலூயா. ஏன்னா கலாத்தியர் 3:14 சொல்லியிருக்கு, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினாலே
புறஜாதியார் நமக்கு வரும்படியாகவும் ஆவிக்குள் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை விசுவாசித்தால் பெரும்படி இப்படி ஆயிற்று. அப்ப ஆசீர்வாதம் என்பது என்ன? பணம் மட்டும் கிடையாது. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், ஆசீர்வாதம்னா பணம், அதுவும் ஒண்ணு வருது. ஆனா மெயின் பாத்தீங்கன்னா சமாதானம், சுகம், சந்தோஷம், உயர்வு, வெற்றி உள்ள வாழ்க்கை, பணம், செலுக்கு எல்லாமே வருது அதுல. அல்லேலூயா. அப்ப தேவன் பழைய சொல்லப்பட்டது, இவர் ஆபிரகாம் தேவன், இவர் ஈசாக்கின் தேவன், இவர் யாக்கோபின் தேவையா சொன்னாங்க. பணத்துக்காக கிடையாது. இதெல்லாம் கொடுக்கிற தேவன் இருக்காரு, அவர்தான் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அதுக்காக கூப்பிட்டாங்க. ஏன்னா ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண மனுஷனா இருந்தான். கர்த்தர் சொல்லி சீமான் ஆக்கிட்டார். அவனை பூமியை தாங்கிக் கொள்ளாதபடிக்கு அவன் என்ன பண்ணானா, ஆசீர்வாதமா இருந்தான். அல்லேலூயா. அப்ப அந்த ஆசீர்வாதத்துக்கு நீங்க உடன் பங்காளிகள் ஆயிட்டீங்க நீங்க. அதுதான் ஆபிரகாம் கூட ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினாலே உனக்கு எனக்கு வரும்படியாகவும். நம்ம யாரு? புறஜாதியார். நமக்கு ரட்சிப்பு சம்பந்தம் கிடையாது. ரட்சிப்பு யாருக்கு? யூதர்கள் ரட்சிப்பு வந்தது, நமக்கு கிடையாது. ஆனா அவங்க புறக்கணித்தாங்க. இயேசு கிறிஸ்து ஏத்துக்கல அவங்க. இது மேசியா நம்ம நம்பல அவங்க. நம்ம நம்பணும். இது ஃபாரின் கடவுள் கிடையாதுங்க இவரு. இது நமக்காக பரலோகத்தை விட்டு பூமிக்கு வந்த தேவன் இவர் என்று. அல்லேலூயா. இது பரிசுத்தமான தேவன் இவரு. இவரே ரட்சிக, இவரே மீட்பர் என்று உனக்கு எனக்கு பரிசுத்த ஆவி என்ன பண்ண மனுக்கங்களை திறந்தார் அவர். அல்லேலூயா. நரகத்தினா உள்ள ஓடிட்டு இருந்தோம். நரகத்தினரா எல்லாம் ஓடிக்கொண்டிருந்தோம். கசை என்ன பண்ணாமல அப்படியே ஒரு யூட்டர்ன் போட்டு கையை பிடிச்சி சொன்னாரு, பயப்படாது, வலதுக்கே பிடிச்சிருக்கேன், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவனமா இருக்கிறேன், என்னை எல்லாம் பிதாவினிடத்தில் ஒருவன வரான் என்று. அல்லேலூயா. அப்படி நம்ம பரலோகம் போகிறது நம்ம என்ன பண்ணோம்? தகுதி ஆயிட்டு நம்ம. அல்லேலூயா. நம்பிக்கை இருக்கு, மரித்தாலும் நான் பரலோகத்தை இருப்பேன். நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை இருந்தா கை வச்சு காமிங்க. அல்லேலூயா. எதுக்காக சொல்ல வரேன்னா, ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் வசனம் சொல்லுது. அல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது நமக்கா வாழ்வது மட்டும் கிடையாது, அடுத்தவங்க வாழணும். ஆமென். உன்னை போல பிறரை நேற்று ஆண்டவர் சொன்னார். ஆனா அது ஆபிரகாம் பண்ணான். தன் சகோதர மகனாகிய லோத்து கூட வரான். அவனை பார்த்தா சீமா போல இருக்கான். ஒட்டிக்கிட்டு வந்தவன் லோத்து. அவன் உடன்படிக்கை, லோத்துக்கு உடன்படிக்கை கிடையாது. ஆபிரகாம் உடன்படிக்கை செஞ்சாரு. கூட வந்ததால அந்த ஆசீர்வாதம் கசந்து அவனுக்கு போயிடுச்சு. அவனுக்கு ஏகப்பட்ட ஒட்டகங்கள், கழுத, குதிரை, ஆடு, மாடு, வேலைக்கு நிறைய பேர் இருக்காங்க. ரெண்டு பேரும் சண்டையே வந்துடுது, மஞ்சள் மேய்க்க இடம் இல்லைன்னு. அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் செழிப்பாயிட்டாங்க. ஆனா ஒண்ணு என்ன பார்த்தாங்க லோத்து, எனக்கு பச்சை பசங்க இருக்கல, அந்த நாட்டை கொடுத்துருங்க, நான் தனியா போய்க்கிறேன்ட்டான். ஆபரகாம் ஐயோ இவன் போயிட்டான், எல்லாத்தையும் எடுத்து போயிட நினைக்கலாங்க. சரி, நீ வடக்க போறியா? நான் தெற்கே போறேன். நீ கிழக்க போறியா? நான் மேற்க போறேன். எதுவும் எடுத்துட்டான். அப்ப மனநிலை எப்படி இருக்கு பாத்தீங்க? மனநிலை பாத்தீங்களா? ஏன் லோத்தால் ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்படல, ஆபிரகாம் லோத்து ஆசீர்வதிக்கப்பட்டான். அல்லேலூயா. அதை காலத்துக்கு போறியா? போனா எடுத்துன்னு போன்ட்டான். அவன் என்ன பண்ண, எல்லா இடத்துக்கும் போயிட்டான். அவன் சோதம் குமார் தேசத்துக்கு போயிட்டான். அங்க பாத்தீங்கன்னா இவன் நல்ல வசதியான அந்த ஊர் ராஜா என்ன பண்ணாங்கன்னா, இவன்கிட்ட எல்லாம் புடுங்கிட்டு இவனை சிறப்படுத்திட்டான், இவனை அடிமைப்படுத்திட்டாங்க. அடிமை போல இருக்கான். விஷயம் ஆபிரகாம் கேள்விப்படுறான். இந்த மாதிரி உங்களுடைய தம்பி மகனை வந்து அடிமையாக்கிட்டாங்க, அவன் குடும்பத்தை அவங்க எல்லாரும் புடுங்கிட்டாங்க. விஷயம் கேள்விப்பட்ட உடனே 300 பேரோட போனா, பேர் கூட 300 பேரு போர் சேவர்கள் கிடையாதா, வீட்டு வேலை செய்யறவங்க. புரியுதுங்களா? அப்போ 300 பேர் இருந்தாங்களா, கூட்டிட்டு போனாங்களா. அவனா போர் சேவர்கள் கிடையாது, வீட்டு வேலை செய்யறவங்க.
அவ எவ்வளவு நம்பிக்கை பார்த்தீங்களா? என் தேவன் என்னோட உடன்படிக்கை செஞ்சிருக்காரு. 4 ராஜாக்கள் மொத்தம் அந்த ஊர்ல 4 ராஜா. அது எவ்வளவு போர்ச்சவங்க இருப்பாங்க, கூட சோல்ஜர்ஸ் இருப்பாங்க. இவங்க கூட ஒரு 300 பேர் தான். அது வேலை செய்யறவங்க, வீட்டு வேலை செய்யறவங்க, ஆடுபாடு வைக்கிறவங்க. அவன் கூட போனான். போயிட்டு அவனை ஜெயிச்சு எல்லாத்தையும் என்ன பண்ணான், திருப்பி எடுத்து வரான். அது ராஜா சொல்றான், ஆபிரகாம் எல்லா இடத்துக்கும் நான் கொள்ளை அடிச்சதுல எடுத்துன்னு போயிடு, நீ உன் வேலைக்கார எடுத்துன்னு போயிடான்றான். இல்ல எதுவுமே வேணாம், உங்ககிட்ட எனக்கு செருப்பொடி வாழு கூட வேணான்ட்டான். செருப்பொடிய வாழு கூட வேணாம், நீ சொல்லக்கூடாது. உண்டா நான் உயர்ந்து சொல்லக்கூடாது, நீ கர்த்தரை உயர்த்துவார் என்று. ஆமென். என்ன அவளும் ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் சொல்லி காமிக்க மாட்டாரு, நான் தான் சொல்லி காமிக்க மாட்டார். பெருமை அவர் கேட்கும் போதெல்லாம் கொடுக்கிற தேவன் அவர். அவருக்கு கை குறுகி போகாது. அவர் ஏராளம் தாராவுடைய தேவன் அவர். அல்லேலூயா. அவர் தங்க சிங்காசனை விட்டு இருக்கார். அவர் தங்க வீதியில் நடக்கிறார். அவர் வெள்ளியும் பொண்ணும் கர்த்தருடையது, பூமிய நிலவும் கர்த்தருடையது. எல்லாமே இன்னைக்கு உலக சொந்தமா இருக்கு. அப்ப ஏன் ஜனம் கஷ்டப்படுறாங்க, ஜனத்துல வாழ்றாங்க, பரவல வாழ்றாங்கன்னா அதை நம்பல, அது விசுவாசிக்கிறாங்க. புரியுதுங்களா? அதுக்காக கிறிஸ்துவ இன்னைக்கு கஷ்டப்பட்டு இருக்காங்க, வறுமையில வாழ்றாங்க, சாப்பாடு கஷ்டப்படுறாங்க. ஏன்? அவன் பிலீவ் பண்ணலாது, எந்த அவங்க பிலீவ் பண்ணல அவங்க. ஆனா விசுவாசிக்கிறவருக்கு எல்லாமே கூட வென்றாரு. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். நீங்க கிறிஸ்துவின் கூட நீங்க உடன் சுதந்திரவாதிகள், உடன் பங்காளிகள். நீங்க இயேசு என்னால ஜெயிச்சாரோ எல்லாவற்றையும் உங்களுக்காக தான் வச்சிருக்காரு சிலுவையில். அவர் நீங்க என்ன பண்ண, வாயில சொல்லி எடுத்துக்கொள்ளணும். வாயில சொல்லி எடுத்துக்கொள்ளணும். ஆமென். ஆமா, ஒரு மனுஷன் ஒண்ணுமே இல்லாத நிலைமை இருந்தா கூட கர்த்தர் அவனை கூப்பிடுறாரு, அவனை ஆசீர்வதிக்கிறாரு, அவன் பெருக செய்யறாரு. அல்லேலூயா. எத்தனை பேர் நான் கேட்டேன், சாட்சி கேட்டு இருக்கேன், நிறைய பேர் பார்த்துருக்கேன். நான் ஒண்ணுமே நிலைமை வருட கோட்டுக்கு இருந்தவங்க எல்லாம் கர்த்தரை நம்பி வந்தாங்க. அவங்க எல்லாரும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெரிய பேர் ஊழியக்காரங்களா இருக்காங்க, லக்ஸரியா இருக்காங்க. இன்னைக்கு ஏன்? கர்த்தர் அழைச்ச உண்மைகள். அவர் கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறாரு, உங்களை அழைச்சிருக்கிறார் கர்த்தர். அல்லேலூயா. உங்களுக்கு தேவை ஒன்னே ஒண்ணுதான், என்னால ஆசீர்வாதம் இருக்க முடியும், நான் நல்லா வாழ முடியும். கர்த்தர் உடன்படிக்கை செஞ்சிருக்கிறாரு. இந்த ஆபிரகாம் ஆசீர்வாதம் என்னுடையது. என் கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆமென். விசுவாசி கேட்டு பாருங்க, கண்டிப்பா உங்க சந்தோஷம் நிறைவாழ்வை பெற்றுக் கொள்வீர்கள் நீங்கள். ஆமென். என் நாமத்தில் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு தருவேன். எத்தனை பேர் கேட்டிருப்பீங்க நாமத்தில்? நீங்க ஒரு வாரம் கேட்டிருப்பீங்க, 2 வாரம் கேட்டிருப்பீங்க, வரலாம் விட்டு இருப்பீங்க. கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் சொன்னார், தட்டுங்கள் திறக்கப்படும் உங்களுக்கு, தேடுவர் எவனும் கண்டடைகிறான். வசனத்தை நம்ம நல்லா கவனிக்கணும். வசனம் என்ன சொல்ல வர்றாரு ஆண்டவர், நம்ம என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அதிகாரம், நமக்கு ரத்தத்தை மீட்பு என்ன, நமக்கு ரட்சிப்பின் பெற்ற அவசியம் என்ன, எதுக்கா சிலுவை மரித்தாரு, நமக்கு என்ன வந்தது, நம்ம எப்படி நம்ம வாழணும். பரலோகம் போனா நல்லா இருக்காங்க, பரலோகம் போனா சித்து போன பரலோகத்துக்கு போயிடுவோம், அங்க சூப்பரா இருக்கலாம். இங்க பார்த்தா கிறிஸ்துவ என்ன சொல்றாங்க, ஒண்ணு வேணாம் எனக்கு, சாப்பிடாம பட்னியா இருந்து சக்தியான்னு சொல்றாரு. நீ பட்னியா வராது பரலோகத்துக்கு, சாப்பிட்டு திருப்தியாவான்றாரு. அல்லேலூயா. ஆரோக்கியத்தில் வராத, என் பேர் கருத்துல பூமியில நீ சீமான் போல வாழ்க, நீங்கள் சீமாட்டி போல இருங்க நீங்க. ஆமென். கொடுக்கிறது அவரு, நான் கிடையாது. நான் சொல்றதுதான் என் வேலை, கொடுக்கிறது அவரு வேலை. நான் ஆண்டவரே சகோதரிக்கு கொடுங்க, சகோதரனுக்கு நான் கேட்க தேவையில்ல. நான் ஒரு நல்லவங்க கேட்கறதுக்கு சொல்ற, நீ டைரக்டா நீ கேளுன்றாரு. தைரியமா உள்ளே வா, உழக்கம் இறக்கம் உண்டு, உழக்கம் சகாயம் உண்டு என்றாரு. பாசிமலம் போல விசுவாசித்து எவனுக்கும் கொடுக்கப்படும். ஆமென். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், 14. எபிரேயர் 2:14.
அதனால பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களா இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவிய காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்தில் உள்ளவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படி அப்படி ஆனார் அவர். அல்லேலூயா. பவுல் நிறுவனம் எழுதுறாரு, எதற்காக மாம்சமா வந்தாரு, ரத்தமா எதுக்கு வந்தாருன்னா ஜீவிய காலமெல்லாம் மரண பயத்தினால் இருந்தவர்களுக்கு. இந்த பயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆபத்தானது. பயம் என்றது பயம் பிசாசுடைய ஆயுதம். பயாது பிசாசுடைய சரக்கு. அது சில பேர் பயம் தப்பு செஞ்சுட்டாங்கன்னா அப்படி ஆட்டு போயிட்டு டப் 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 டப்னு அடிச்சு அப்படியே பதட்டமா இருக்கும். அப்படியே வேர்வை, இந்த வேர்வையா கையெல்லாம் வேர்வையிடும். அப்படியே ஒண்ணுமே இருக்காது. அவங்கள என்ன அது மாதிரி செத்துடுவோமோ, நம்ம என்ன ஆயிடும் தெரியலையே, பயம் மனசு பிடிக்குது. வந்து அப்படியே பேசதான் பண்றான், அந்த பயத்தை போடுறான் மைண்ட்ல. குடும்பம் என்ன ஆகுமோ, என் பிள்ளைங்க என்ன ஆகாங்களோ, என் குடும்பம் உடஞ்சிடுமா, அந்த மேல வர முடியாதனால கவலையை போடுறான், மேல பயத்தை போடுறான். அவ என்னங்கிற போனவங்க என்ன பண்ண, நீங்க ஏற்றுக்கூடாது. நீங்க புரியுதுங்களா? பிசாசு எங்க தாக்குவான்? கிறிஸ்துவ ஜனங்களை மைண்ட்ல தாக்குவான். அவன் அவனுடைய எண்ணத்துக்கு வந்து உங்க மைண்ட்ல போடுவான், போட்டு உங்க பேச வைப்பான். அதை நீங்க பாருங்க. நீங்க வேணா உங்க மைண்ட் என்ன வருதோ கண்டிப்பா நீங்க பேசுங்க. பாருங்க, கண்டிப்பா பேசுவீங்க. நீங்க அதை பேச வைப்பான் உங்களை. அப்படியா அதே யோசிச்சு பேச வைப்பான், உங்களை சமைக்க வைப்பான். உங்களுக்கு தெரியவே வந்துடும் வெளியாது. அப்புறம் செய்ய நானா பேசுங்க, அப்படி தப்பு பண்ணிட்டேன்னு கூட அவன் என்ன பண்றான், குற்ற மனசு நியாயப்பிரமத்தை கொடுக்குறான். நீ தப்பு பண்ணிட்ட, நீ சரியில்லைன்னு. அவன் தான் பண்ணது. அவனே பேச வைப்பான், உன்னை குற்றப்படுத்த வைப்பான். பவுல் சொல்றாரு, என் தேவனை அறிவிக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த எண்ணத்தையும் தர்க்கங்களையும், தர்க்கம் என்னதான் இமேஜினேஷன், கற்பனை பண்ற பாத்தீங்களா, அது இமேஜினேஷன். கற்பனை பண்றோம். இதெல்லாம் எப்படி உருவாச்சு? இதெல்லாம் ஒரு மனுஷனுடைய கற்பனையாலதான் எல்லாம் உருவாச்சு. யார் உட்காந்து இருக்கீங்க, மனுஷன் கற்பனை. இது பில்டிங்கு மனுஷன கற்பனை. எல்லாரும் இங்கதான் தோணுது எல்லாருக்குமே. இதுல இருந்தா உருவாக்குது. அது எண்ணங்களா மாறி அது ஒரு உருவம் கொடுக்கப்பட்டு அமைக்கப்படுது. கரெக்டுங்களா? அவ்வளவு எங்க இதுதான் எண்ணம் தான். மனுஷன் எப்படி எண்ணுகிறானோ அவன் அப்படியே இருக்கான். அவன் அப்போ எண்ணத்தை மாற்றணும். நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதமா இருக்கணுமா, அடுத்த லெவலுக்கு போகணுமா, வெற்றியா வாழணுமா, சுகமா இருக்கணும், எல்லாம் உங்ககிட்ட தான் இருக்கு. உனக்கு கீ வேலையை ஆள் பைபிள் கொடுத்துட்டாரு. அப்ப இது எடுத்து என்ன பண்ணணும், நீ விசுவாசித்து பேசும்போது உனக்கு நடக்கும்ன்றாரு. நான் விசுவாசி பேச எனக்கு நடக்கும், உனக்கு நடக்காது. நான் சொல்ல நீ விசுவாசித்து நீ சொன்னா உனக்கு நடக்கும். அல்லேலூயா. அந்த விசுவாசிகளுக்கு எல்லாமே கூட பண்ணாரு. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்னாரு. பொதுவா சொல்றாரு, எல்லாருக்குமே பொதுவா சொல்றாரு. கிரேக்கர் என்றும் இல்லை, யூதர் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை. யாராலும் விசுவாசிக்கிறாங்க எல்லாருமே படிக்கும் இந்த தேவ நீதி, இந்த தேவ ஆசீர்வாதம், தேவனுடைய சுகம், தேவ நன்மைகள், தேவனுடைய சமாதானம் எல்லாருக்கும் படிக்கும். விசுவாசம் என்பது காணப்படாத ஆவிக்கிற மண்டலத்தில் இருக்கு, இங்க இல்ல. இங்க என்ன இருக்கு? இங்க சரீர பிரகாரமான உணர்வுகள் பூமியில இருக்கு. கரெக்டுங்களா? கண்ணில் பிரச்சனையை பார்க்கிறோம், காத ருச்சியை கேட்கிறோம், குடும்பத்தில் பிரச்சனையை பார்க்கிறோம். அது சரீரத்தை உணர்ச்சிகளால் ஏவப்பட்டுனா பண்றோம், 50 உணர்வுகளால் ஏவப்பட்டுனா பண்றோம். நம்ம பேசுறோம், நம்ம அது நம்ம ஆக்ஷன் ஆயிடுது, அது நம்ம நடைமுறையை பழகப்படுத்துறோம் நம்ம உணர்ச்சிகளை. அப்ப என்ன பண்ற பவுல் சொல்றாரு, அந்த இமேஜினேஷனை மாத்தன்றாரு. உன் எண்ணெய் விரிவடையட்டும், உன் யோசனைகளை மாறட்டும் என்றாரு. என் தேவன் அறிவிக்கு விரோதமா எழும்பும் எல்லா எண்ணத்தையும் கிறிஸ்து இயேசுவுக்கு நான் சிறைப்படுத்த
என்றார்கள். அல்லேலூயா. என்ன படுத்தணுமா? சிறைப்படுத்தணும். அரண்களை நிர்மூலமாக்குற பலன் இருக்காங்க. அரண் என்று பாத்தீங்கன்னா ஒரு கோட்டை. அறை எப்படி? அரண் என்பது கோட்டை. இப்ப சிறைச்சாலை இருக்கு. சிறைச்சாலை பார்த்து மனுஷன் உள்ள போட்டுடுறாங்க. சுத்தி என்ன இருக்கான்? சுத்தி 4 செவுள் தான் இருக்கும். எதுவும் பார்க்க முடியாது அவன். அப்ப அதெல்லாம் பண்ணலாம், சிறைப்பட்டு போயிடறான். அதுக்குள்ள அவன் சிறைப்பட்டு போயிடுறான். அது போல உன் எண்ணங்கள் நீ விட்டுட்டா, நீ அதை கண்ட்ரோல் பண்ணி விட்டாம விட்டுட்டா அது ஒரு சிறைப்பிடிச்சிடும்ன்றாரு. பயம் சிறைப்பிடிச்சிடும், கவலை சிறைப்பிடிச்சிடும், வியாதி சிறைப்பிடிச்சிடும், வறுமை சிறைப்பிடிச்சிடும். அப்ப வரும்போது நீ உஷாராயிடு என்றார். வரும்போது நீ உஷாராயிடு. சாத்தானே, சபிக்கப்பட்டவனே, எவனை பரிசு கொண்டு நீ பரிசு கொண்டு வராத, தரித்திரத்தை கொண்டு வராத, வியாதியை கொண்டு வராத, சாபத்தை கொண்டு வராத. பிசாசே, எனக்கு வீட்டு அதிகாரம் இல்லை. என் வீடு அப்பத்தின் வீடு, என் வீடு சுகத்தின் வீடு, இந்த வீடு சமாதானத்தின் வீடு, இந்த வீடு ஆசீர்வாதத்தின் வீடு, எனக்கு உடன்படிக்கை இருக்கு. இன்னைக்கு எனக்கு உனக்கும் இனி சம்மதம் இல்லை. நான் தேவராஜ்யத்தில் இருக்க. நான் அப்ப எதிர்த்து பேசி பாருங்கள். பிசாசுகளை விட்டு ஓடி போவானோ. அல்லேலூயா. பிசாசுகளை விட்டு ஓடி போவான். அவன் ஒண்ணுமே இல்லைங்க பிசாசானவன். நீ நம்ம கிறிஸ்துவ பிசாசு தான் பண்றான், பெருசா கொண்டாடுறாங்க அவனை. ஆனா கொலோசியர் 2:14 எழுதப்பட்டிருக்கு, நமக்கு எதிரடியாகவும் நமக்கு கட்டளைகளால் இருந்த கையெழுத்தை நடுவில்லாதபடிக்கு எடுத்து சிலுவையில் ஆணையடித்து எல்லா துறைத்தரங்களையும் எல்லா அதிகாரிகளும் கோலமாக்கி அந்த கல்வாரி சிலுவையில நம் இயேசுநாதர், நம் ரட்சகர், மீட்பர் பிசாசை ஜெயித்தாராம். அல்லேலூயா. மகிமையா கிறிஸ்துவ யோகவா நிசி அவன் நாமம். நம்புறீங்களா? பிசாசுக்கு அதிகாரம் இல்லை, எந்த மந்திரம் வாய்க்காது. ஆமென். ஆமா, எத்தனையோ சபையில மந்திரம் இருக்கு, சூனியம் இருக்கு, சத்தாவி இருக்கு. தகடு வச்சுட்டான் வீட்டுல முடிப்பாரு. மாமனார் சொந்தக்கார பின்னாடி தகடு வச்சுட்டான். உன் வேலையத்தை சூனியம் வச்சுட்டான். முடி செத்தாவி ஆடுது. இதெல்லாம் சொல்ல சபை கிடையாதுங்க. சபையை பெருமையை பத்தி பேசுனா நம்ம ஆண்டவர் இயேசுவை பத்தி பெருமையா பேசணும். இங்க நம்ம அல்லேலூயா. அதுக்காக சபை கொடுக்கப்பட்டது. பிசாசு என்ன பண்ணணும்? இழிவுபடுத்தி பேசணும், அவனை அசிங்கப்படுத்தி பேசணும். அவன் தோற்று போனவன் சிலுவையில. நம்ம தேவ வெற்றி சிறந்தவன் சிலுவையில. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, அதுவா வசனம் சொல்லுது லூக்கால, இதோ சர்ப்பங்கள் தேள்களை மிதிக்கவும் சாத்தானுடைய சகல வல்லமை மேற்கொள்ள உனக்கு நான் அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உன்னை சேதப்படுத்த மாட்டாது என்று. யாருக்கு அதிகாரம் கொடுக்கிறாராம்? பாஸ்டருக்கு சொல்ல, உனக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உன்னை சேதப்படுத்த மாட்டாது என்று. அல்லேலூயா. உலகத்தில் இருக்கவனை காட்டிலும் உனக்குள் இருப்பவர் பெரியவர். கிறிஸ்துவின் தலையா இருக்கிறாராம். கிறிஸ்துவின் சரீரமா இருக்கு, அவைகளா இருக்கியா நீ? இயேசு உனக்குள் உலாவி உன் தேவனா இருக்கின்றாரு. உனக்கு யாரு இருக்குது? அப்போ வானத்தி பூமி உண்டாக கர்த்தர் உனக்குள்ள இருக்கிறார், உனக்குள்ள வாசம் செய்கிறாரு. உன் சரீரம் தேவன் தங்க ஆலயமா இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப இந்த சரீரத்து வியாதி சொல்ல ஏற்றுக்கூடாது. தும்முள் வருது, கோல்டு வருது. நேற்று கூட எனக்கு மூக்குல ஊத்துது. அப்படியே இது காலில இருந்து ட்ரெயின்ல போக முடியல, கட்சி போய் அணைஞ்சு போச்சு, செம்ம டயர்ட் ஆயிடுச்சு. மைண்ட் எதோ சொல்லுது, ட்ரெயினோட ஸ்பீடா போகுது மைண்டு. ஹாஸ்பிட்டல் போகலாமா, மாத்திரை போடலாமா, பாடி பெயின் இருக்கு, பாடி பெயின் வர மாதிரி இருக்கு, தலைவரிக்கிற மாதிரி இருக்கு. நான் சொன்ன ஒரே ஒண்ணுதான், கர்த்தாவே நீ மெய்யாகவே என் பெயரை ஏற்றுக்கொண்டு என் நோய்களை சுமந்திராண்டவரே, நீ மெய்யாகவே என் வியாதிகளை சுமந்திரேப்பா சிலுவையில. எனக்கு நீ பலவீன தொங்குறீங்க ஆண்டவரே, எனக்கு பலவான மாற்றும்படி வசனம் சொல்லுது. பலவீன எவனை தன்னை பலவான் சொல்ல சொல்றாரு. நான் சொல்ல நினைச்சிருந்தா என்ன முடியல, என்னால முடிய சொல்லி அப்படி சொல்ல, எண்ணத்தை மாற்றி என்னால பலன் இருக்கு, எனக்கு பலன் இருக்கு, கத்திரன் பலனா இருக்காரு, கத்திரன் கேடகமா இருக்காரு, எனக்கு உடன்படிக்கை இருக்கு, ரத்தம் மேல இருக்கு, எனக்கு ஒன்றும் சேதப்படுத்தாது. அப்படி நான் விசுவாசிச்சேன், அப்படி நான் மாத்தி பேசினேன் நான். அல்லேலூயா. நம்ம கத்து பரிபு சுகம் கொடுத்தாரு எனக்கு. பிசாசு என்ன பண்ண எதிர்த்து நின்று நான். ஆமென். அவன் எண்ணங்களை கொண்டு வந்தான், என்ன பண்ண வார்த்தை கொண்டு அவனை
ஜெயிச்சு வெற்றியை கொடுத்தாரு எனக்கு. ஆமீன். அப்போ அந்தந்த சூழ்நிலை ஏற்றப்ப நம்ம என்ன பண்ணோம்? வசனத்தை பேசணும். வேதிவர் நேரத்தில் என்ன பண்ணோம்? வேதிக்கிற வசனம் எங்க போட்டிருக்கு அது எடுத்து பேசு. குறைவு இருக்கா? குறைவுக்கு நேரம் வசனம் எங்க இருக்கு அது எடுத்து பேசு. தோல்வியான வாழ்க்கையா? இப்ப வெற்றியுள்ள வாழ்க்கை என்ன போட்டிருக்காது அதை எடுத்து பேசு. நீ அந்தந்த சமயத்துக்கு ஏற்ற மாதிரி வசனங்கள் என்ன பண்ண எடுத்து நீ பேசி ஜெயத்தை பெறணும். அல்லேலூயா. ஆமா, பெரிய சின்ன பசங்களும் செய்யணும். சின்ன பசங்க விசுவாசம் வேலை செய்யும். ஃபாரின்ல பாத்தீங்கன்னா அமெரிக்கால ஒரு பேரண்ட்ஸ் நல்ல பணக்கார வீட்டு ஃபேமிலி. அவங்க அமெரிக்கால பணக்காரங்க தான் இருப்பாங்க. பிச்சைக்காரன் கூட காரில் தான் வருவாங்க. பாத்ரூம் கலவரம் கூட காரில் தான் வருவாங்க. அதான் பிச்சைக்காரன் யாரு ஒண்ணு தெரியும், எல்லாம் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. இது வல்லரசு நாடு அது. ஓகே, அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா 4 குழந்தைங்க, ஒரு அண்ணன் 3 பிள்ளைங்க. உண்மையா நடந்த ஸ்டோரி இது. இப்ப இல்ல அப்படி அவன் பேரன் சொல்லி அப்பா அம்மா சொல்லி போயிருக்காங்க, நான் வெளியே போறோம், ஈவினிங் தான் வருவோடா, நீ தம்பிங்களை பார்த்துக்கோ, தங்கச்சி பார்த்துக்க சொல்லிட்டு போயிருக்காரு. வீட்டை கூட்டிட்டு சாய் கொடுத்துட்டு போயிருக்காரு. வீடு கூட்டிக்கோ, கவுத்தெல்லாம் திறக்காத சொல்லிட்டு போயிருக்காரு. ஆனா கொஞ்ச நேரத்துல ஒரு அம்மா கவுத்தடிச்சா அந்த ஜூம்ல பாக்குறாங்க கதவுல பார்த்தா கதவுல பார்த்தா நிக்கிறாங்க, லேடிஸ் நிக்கிறாங்க. சொல்லிட்டு திறக்கலையா அவன்? அம்மா சொல்லு போனாங்களே திறக்கக்கூடிய யாரும் திறக்கக்கூடாது உள்ளே இருக்குன்னு சொல்லிட்டு திறக்கல. ஆனா என்ன பண்ணாங்கன்னா ஒரு அம்மா அப்புறம் பார்த்தா 3 பேர் நிக்கிறாங்க கூட, 2 ஜென்ஸ் வேற. கதவு வச்சு நிக்கிறாங்களாம் கட்டையை எடுத்து. மைண்ட் ஆனா உடனே என்ன பண்ணா 3 பேர் தூக்கிட்டு போய் குழந்தைங்கள தம்பி தங்கச்சி கூட்டிட்டு போய் என்ன பண்ண மொட்டை மாடல போயிட்டு ரூம்ல லாக் பண்ணிட்டு உள்ள வச்சு. அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா எல்லா வீட்லயும் பாத்தீங்கன்னா பிஸ்டல் இருக்கும், துப்பாக்கி எல்லாம் வச்சிருப்பாங்க. சர்வசாதாரணமா எல்லா வீட்லயும் இருக்கும். அந்த பையனுக்கு அப்பா சொல்லி கொடுத்துக்கிறாரு, துப்பாக்கி சொல்லி கொடுத்துக்கிறாரு. கண்ணு வச்சுட்டு போய்க்கிறாரு. எல்லா வீட்டு கண்ணு வீட்லயே இருக்கும் சாதாரணமாங்க. அவன் ஞாபகம் வந்தது அவனுக்கு. அப்பா துப்பாக்கி வச்சிருக்காரு, துப்பாக்கி எடுத்து நிற்கிறான் சேஃப்டிக்கு. 3 பேர் மேலே பூட்டிட்டு கீழே துப்பாக்கி வச்சு நிற்கிறான். கதவு வச்சுட்டாங்க, 3 பேர் வச்சுட்டாங்க. திருடங்க கதவு வச்சுக்கிறான், வச்சுக்குள்ள வந்துட்டாங்க. அவனும் துப்பாக்கி வச்சு நிற்கிறான். திருடனும் துப்பாக்கி வச்சிருக்கான். சுட்டு சின்ன பையன் சுட்டு நிற்கிறது சும்மா பயன்படுத்தலாம், சும்மா பயன்படுத்தலாம், எடுத்துன்னு போயிடலாம், திருடின்னு போயிடலாம் பார்த்தான். இந்த பையன் எதுவுமே வச்சுக்கல, பட்டு பண்ணும்போது சுட்டு இருக்கிறான். புரியுதா உங்களுக்கு? பட்டு பக்கம் எடுத்து 3 பேரையும் சுட்டான். 3 பேரையும் அவன் யோசிக்கவே இல்லை. அவன் யோசிச்சான், எதுக்கு கொலை பண்ணி ஜெயிலுக்கு போனா பனிஷ்மெண்ட் அதிகமா இருக்கும், அதுக்கு விட்டுலாம். இவன் அதை பத்தி யோசிக்கவே இல்லை. பட்டு சுட்டுலாம் 3 பேரையும் ஸ்பாட் அவுட் 3 பேருமே. அதே போல விசுவாசிச்சீங்கன்னா எல்லாமே கூடும். எது பத்தி யோசிக்கல பாத்தீங்களா? அவன்கிட்ட ஆயுதம் இருந்தது, பட்டுன்னு போட்டான் அடுத்து. அதே போல தீங்கு நாள் வருது, உங்களுக்கு கஷ்டங்கள் வருது, வேதனை வருது, துன்பம் வருது. அப்படிலாம் போடுங்க பட்டு ஆவை பட்டமாகி வசனத்தை எழுத்து என்ன பண்ணும்? பிசாசியா பட்டு 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 போட்டுடணும். அல்லேலூயா. என்ன பண்ணுது? ஆவையும் பட்டையும் எழுது, இருப்பு கருப்புள்ள பட்டயம் ஆகுது. ஆமென். வசனத்தை எடுத்து இழுத்து விசுவாசித்து வாயில பேசணுமா? அது எல்லாரும் விசுவாசம் வேலை செய்யும். சின்ன பசங்களுக்கு வேலை செய்யும், பெரியவங்களுக்கு வேலை செய்யும், வாலிபர்களுக்கு வேலை செய்யும். ஆமென். 24/7 365 வேலை செய்யும். அல்லேலூயா. ஸ்ரீலங்கா போன வேலை செய்யும், சவுத் ஆப்பிரிக்கா போன வேலை செய்யும், நைஜீரியா போன வேலை செய்யும். விசுவாசம். இந்த புக் எல்லாருக்கும் சொல்லுபடி ஆகுங்க. இந்த புஸ்தகம் எல்லாரும் சொல்லுபடி ஆகும். ஆமா, நம்ம பணம் வச்சிருக்கோம். இந்த பணம் பார்த்து நேபாள் போன பணம் செல்லாது. நேபாள் போனீங்கன்னா நம்ம பணத்துக்கு போயிட்டு வா இட்லி கூட பணம் கூட செல்லாதானுமா, 7 நாள் பணம் கூடணுமா? பண்ணுங்களா? இந்த மணி நாட் வேல்யூ. அதை கவர்னர் சைன் பண்ணிருக்காருங்க, வாங்கிக்கோங்க. ஓ செல்லாதுப்பா, 7 நாள் பணம் கூடணுமா? அப்ப பணம் இல்லைங்க, இந்தியா கொள்ள செல்லுபடி ஆகும். எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், பொருளை கொடுத்து பொருள் வாங்கிக்கலாம். ஆனா வேதம் பாத்தீங்கன்னா எல்லாம் படிச்சவங்களுக்கு வேலை செய்யும், படிக்காதவங்களுக்கு வேலை செய்யும், உயர்ந்தவர்களுக்கு வேலை செய்யும், தாழ்ந்தவர்களுக்கு வேலை செய்யும், ஆப்பிரிக்கா வேலை செய்யும், இந்தியாவில வேலை செய்யும். அல்லேலூயா. அப்ப விசுவாசத்தை பேசுறது எல்லாருக்கும் நிச்சயம் கிடைக்கும்ன்றாரு. ஆமென். புரியுதுங்களா சொன்னது உங்களுக்கு?
அது சின்ன பையன் பாருங்க, எதுவுமே யோசிக்கவே இல்லாம முழு சுட்டு போட்டான், முழுக்க வரைக்கும் துப்பாக்கி எடுத்து. ஏன் அவன்கிட்ட என்ன இருக்கு? ஆயுதம் இருக்கு. ஏன் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி அப்பா கேட்கணுமா? அப்பா திருடுக்கு வந்துக்கிறாங்கப்பா, துப்பாக்கி இருக்கு, புல்லட் இருக்கா உள்ள, எது சுற்றலாமாப்பா, நான் ஜெயிலுக்கு போயிடுவேன் யோசிக்கவே இல்லாம. அவனுக்கு தேவைன்னா என்ன காப்பாத்திக்கிறேன், நான் என் தம்பிகளை காப்பாற்றணும் முடிச்சுட்டாங்க. அதே அது போல பிசாசு வீட்டு வரும்போது என்ன பண்ணலாம்? நீ கும்பிட இருக்கக்கூடாது. நீ கர்த்தர் வீட்டு தலையா வச்சிருக்காரு உன்ன, நீ என்ன பண்ண? எதிர்த்து நிக்கணும். அல்லேலூயா. பிசாசு எதிர்த்து நில்லுங்கள், அப்போது அவன் விட்டு ஓடி போவான் என்று. ஆமென். நீ யாரு? நீ எதுக்காக என்ன பிசாசு தான் பண்ண? உன் கூட உள்ளாவே உங்க சுத்தி நிற்கிறான், உன் கூடயே வரான், வேலைக்கு போனாலும் வரான், வீட்டுக்கு போனாலும் வரான், நீ படுத்தான் கூட படுத்துக்கிறான். பிசாசு என்பது யாரு சொல்றாரு யோவான் 10ல, திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வரான் என்று வேறுக்கு வரான். திருட அப்பதான் வந்தான் உள்ள, வியாதி சொல்லிட்டு வந்ததுதான், கவலை சொல்லிட்டு வருதா உள்ள, கஷ்டம் சொல்லிட்டு வருதா உள்ள, தானா உள்ள வந்துடுது. கொரோனா வந்தது சொல்லிட்டா வந்தது, எல்லாருக்குள்ளே போகுது. யாரை பணக்காரன் பார்க்கறாது, எல்லாரையும் போய் காலி பண்ணிடுச்சு. கரெக்டா? பெரிய அதிகாரிகள் அரசியல்வாதிகள் என்ன பண்றாங்க? துப்பாக்கியோட ஏந்திய போலீஸ் சுத்தி நிற்கிறாங்க, காவலாளி அவருக்குள்ளே போயிடுச்சு உள்ள. கண்ணு பார்க்காத ஒரு சின்ன வைரஸ் எல்லாரும் என்ன பண்ணி காலி பண்ணிடுச்சு. திருட அப்படிதான் வரான், திருட அப்படிதான் வரான். அப்ப என்ன பண்ணணும்? எதிர்த்து நிக்க சொல்றாரு ஆண்டவர். என்ன பண்ணும்? எதிர்த்து நில்லு. பணம் பரவாயில்ல என்ன பண்ணணும்? விட்டுறக்கூடாது. தரித்திர பேயே எங்க வர நீ? என் வீட்டுல நீ, என் வீட்டு அதிகாரம் இல்லை உனக்கு. இந்த வீடு கர்த்தருடைய ஆசீர்வாத வீடு, இந்த வீடு உடன்படிக்கை வீடு, ஆபிரகாம் சந்ததி நாங்க. என் வீட்டு ஆஸ்திரி செல்வம் வீட்டு இருக்கு, நீதிமான் வீட்டில் ஆஸ்திரி செல்வம் உண்டு. நீதிமான் சந்ததி அப்பத்துக்கு அலைந்து திரிவதில்லை, நீதிமான் கைவிடப்படுவதில்லை, நீதிமான் பிள்ளைகளுக்கு ஆஸ்தி வைத்து போகிறான். என் வீட்டு கவுன்சில் கொண்டு வர பிசாசே, சலகத்தில் போ வெளியே, இயேசு நாமத்துக்கு கட்டளை எடுக்கிறேன். நீ சொன்னால் சொன்னபடி ஆகும். புரியுதுங்களா? நீ சொன்னால் சொன்னபடி ஆகும். கர்த்தர் உன் வாயில அதிகாரத்தை வச்சிருக்கிறாரு. எப்படி விசுவாசித்து அதிகாரம் பேசுறியோ கண்டிப்பா வெற்றியை நீங்க பார்ப்பீங்க. நீங்க அல்லேலூயா, கண்டிப்பா வெற்றியை பார்ப்பீங்க. அவனவன் வாயின் பலனால் அவனவன் நன்மையை புசிப்பானாம். மரணம் ஜீவனம் உன் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அதிகாரம் எங்க இருக்கா? உன் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப அந்த அதிகாரத்தை நம்ம இயேசுநாதர் என்ன பண்ணார்? சீசங்களுக்கு கற்றுக் கொடுத்தாரு. அந்த அத்திமரத்தை சபிக்கும் போது உடனே அத்திமரம் என்ன பண்ண? வேரோட பட்டு போயிட்டு இருந்து சொன்ன உங்க ஞாபகம் இருக்கா? சொல்லும் போது உள்ள போயிடுச்சு வார்த்தை உள்ள. அடுத்த நாள் வரும்போது 24 hours கழிச்சு வரும்போது வேரோட அத்திமரம் சாஞ்சு போயிட்டு இருந்துதான். அவன் சொல்லாரு, பாத்தியா நான் செஞ்சுட்ட பாத்தியா அப்படி சொல்ல ஆண்டவர் சொல்லாரு. நீ விசுவாசிச்சனா இந்த அத்திமரம் இல்ல, இந்த மலையை பார்த்து, என்ன பார்த்து? மலையை பார்த்து. நம்ம வீட்டுல 5 பேர் இருக்காங்க, வீட்டுக்கு பின்னாடி போயிட்டு மரத்தை பேசலாம் நிற்பான். மரத்தை பேச ஐயோ பாஸ்டர் நல்ல பாஸ்டர் இருந்தாரு, இதுக்கு பின்னாடி வீட்டுல மரத்தை பார்த்து பேசிருக்கிறார் தனியா, இதாயிட்டு இருக்கு பாஸ்டர் அவருக்கு. மலையை பார்த்து பேசிருக்கிறார் பாருங்க, ப்ளூ சைட் யாரான்னு தெரியலையே, சொல்லவும் சொல்ல மாட்டோமா, தானா பேசி நிற்கிறாருங்க. சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவன் என்னை பார்க்கணும் பெரிதான கிரிகளை செய்வான் என்றார். நான் மருத்துவ சபிச்சேன், பெயர்ந்து போச்சு. என்னை விசுவாசிக்கிறியா? என் நாமத்தை நம்புறியா? அப்போ வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், மலை போல இருக்கிற துன்பங்கள், என்ன பிரச்சனை இருக்கட்டும் சொல்ல, நீ பெயர்ந்து சமுதிரத்திலே தள்ளொன்று நட்டப்பொடி என்று நீ சொன்னால், எப்போ எப்போ இருதயத்தில் சந்தேகப்படாமல் சொல்லுங்க, இதுக்கு சந்தேகப்படாமல் நீ சொன்னால் அது அப்படியே பெயர்ந்து சமுதிரத்திலே தள்ளொன்று நட்டப்படுமா. திஸ் இஸ் இயற்கைக்கும் அப்பாற்பட்ட அதிசயம். இது சொல்லுங்களா? மழை பெயர்ந்து போகுமா? பெயர்ந்து போகாது. ஆனா என்ன சொல்ல, இவர் சொல்றது எப்படி இருக்கு? பெயர்ந்து கடலிலே தள்ளுண்டு போய் என்று. அல்லேலூயா. ஆமா, இது சொன்னா சொன்னதுதான், நீ போட்டு போய் தான் ஆகணும்.
அல்லேலூயா. அப்ப அந்த அதிகாரத்தை கர்த்தருக்கு ஏன் கொடுத்தாருன்னா, நீ அவரை போலவே இருக்கியா, தேவ ரூபத்தின்படியும் தேவ சாயலபடி இருக்கிறபடியால் அவருக்கு அதே வல்லமை, அதே அதிகாரம், அதே பொட்டன்ஷியல் கர்த்தருக்கு உனக்குள்ள வச்சிருக்கிறாரு, எனக்குள்ளே வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அப்ப நான் சொன்னா நடக்கும், நீ சொன்னா நடக்கும். ஏன்னா இப்ப நமக்குள்ள என்ன பண்ணுங்க, இப்போ கிறிஸ்து இயேசுவின் ஜீவனுடைய ஆவின் பிரமாணம் நமக்கு இப்ப எங்க கொண்டு இருக்கு நமக்குள்ள. முந்தின ஆள் தான் பாவம் செஞ்சான், அப்ப பூமியில பாவம் சாபம் பிரமாணம் வேலை செஞ்சது. பிந்தின ஆள் தான் இயேசு கிறிஸ்து வந்தாரு, அந்த பிரமாணத்தை அவர் ஏற்றுக்கொண்டு நமக்கு இப்போ கிறிஸ்து இயேசுவின் ஜீவனுடைய ஆவின் பிரமாணத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஒவ்வொரு நாள் பாவ பிரமாணம் இருக்குது, வியாதி இருக்குது, கஷ்டம் இருக்கும்போது பூமி இருக்கு, எல்லாத்தையும் இழுத்து போடுது மனுஷன் சொன்னேன். அப்ப என்ன பண்ண, நீ இந்த பிரமாணத்தை உன் வாயில சொல்லி இயக்கி வைக்கணும். ஆமென். சொல்லணும் கிறிஸ்து இயேசுவின், சொல்லுங்க வாயில சொல்லுங்க, வாயில வரணும். கிறிஸ்து இயேசுவின் ஜீவன் அளிக்கிற ஆவின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து விடுதலாக்கிட்டு. ஆமா, அப்படி என்ன பண்ணணும், போகும்போதும் வரும்போதும் உன் கஷ்டமான நேரத்துல, உன் கண்ணீர் மத்தியில, உன் கவலைய நேரத்துல என்ன பண்ண, பிரமாணத்திலிருந்து வாயில ஏக்கி வைக்கணுமா. ஆமென். இதைக்கு வச்சீங்கன்னா கண்டிப்பா 100% உங்களுக்கு பலன் செய்யும், உங்களுக்கு கிருபை செய்யும். ஆமென். இதெல்லாம் நீங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் வாழ்க்கையில. ஆமா, நான் சும்மா சொல்ல, வாழ்க்கையில நான் பெற்றுக்கொண்டேன், வார்த்தை விசுவாசித்தேன், பேசினேன், பெற்றுக்கொண்டேன். அது போல நீங்களும் உங்க பிரச்சனை டைம்ல, வியாதியான டைம்ல நீங்க பண்ண வார்த்தை பேசணும். ஆண்டவரே, மெய்யாகவே மெய்யாகவே என் பாடுகள் ஏற்றுக்கொண்டு என் துக்கங்களை சுமந்தீராண்டவரே, என் நோய்களை சுமந்தீராண்டவரே, நான் கண்ணுல பாக்கல, ஆனா வார்த்தை எழுதியிருக்காண்டவரே, விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, நான் சுகமானே சொன்னீங்களப்பா, நீங்க அடிக்கப்பட்ட ஒவ்வொரு காயத்தால் நான் குணமானே எழுதப்பட்டிருக்காண்டவரே, வார்த்தை பேசுகிறாண்டவரே, நான் சுகமானேன் என்று சொல்லி பாருங்க. தெய்வீக சுகம் உள்ளங்கால் தங்கி இருக்கும். அல்லேலூயா. ஒவ்வொரு ரத்த அணுக்களும் உயிர் பெறும், ஒவ்வொரு எலும்புகள் நரம்புகள் உயிர் பெறும். இந்த சாவுக்கு எதிரான சரீரத்தை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் அவர். ஆமென். நீங்க ஆசையோட பூமியில வாழ ஆண்டு விரும்புறாரு, நீங்க நல்லா இருக்க ஆண்டு விரும்புறாரு. உன் தகப்பனை விட, உன் மனைவியை விட, உன் கணவரை விட, உன் பிள்ளைகளை விட, உன் நண்பர்களை விட, உன் சொந்த ஜனங்களை விட எல்லாரும் பார்க்க மிக 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 நல்லவர் நல்லவர் நல்லவர். அல்லேலூயா. உங்க தீங்கு நினைக்க மாட்டாரு இவர். ஆமென். ஒருவேளை உங்க சொந்த தகப்பனை கூட தீங்கு நினைப்பா உனக்கு, இவர் தீங்கு நினைக்கவே மாட்டாரா இவர். ஏன்னா நீ என்ன பண்ண, அவள் ஜனம் ஆயிட்ட, அவள் நம்பிட்ட. நீ குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அது வெட்கப்பட்டே போவதில்லைன்ட்டார். ஆமா, யாராவது நீ என் நம்பி வந்துட்டியா, நடக்க வந்திருக்கியா, நீ வெட்கப்பட்டு போக மாட்டேன். என்ன பண்ணுவாரா, நீ வெட்கப்பட்ட இடத்திலேயே உன் பங்கு நிலைமை வழிபடி உன் சத்துருக்கள் மத்தியில உன் பந்தி ஆயத்தப்படுத்தி உன் தலையணியால் அபிஷேகம் பண்ணுவார். உன் பாத்திரம் நிரம்பி வலிந்து ஓடும். ஒரு நாள் 2 நாள் கிடையாதான். தாவீது சொல்றான், என் உயிருள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று. அல்லேலூயா. அப்போ எல்லாருக்கும் பைபிளை படிச்சீங்கன்னா ஆதி காலம் முதல் எல்லாருக்குமே பிரச்சனைகள் வந்தது, கஷ்டங்கள் வந்தது. ஆனா எப்படி ஜெயிச்சாங்க, அனைத்து எப்படி நம்பினாங்க, அவங்க எப்படி வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ்ந்தாங்க, எப்படி நம்மளே சுதந்திரிச்சாங்க, அவங்க எல்லாமே பைபிள் இருக்கு. நம்ம பைபிளை படிக்கிறது கிடையாத, நீங்க வந்து கேட்கிறோம், கேட்டு அப்படியே போயிடுறோம். அது எப்படி உள்ள நிற்கும்? அந்த இருதயத்தில் நிறைவினால் வாய் பேசுமா. உங்க எதை நீ ரொம்ப கேட்கிறியோ அதுதான் உனக்கு உள்ள போகும். நீ எதை ரொம்ப பார்க்கிறியோ அதுதான் உனக்கு உள்ள போகும். அப்ப கேட்கிற இடம், உட்கார இடம், யார் கூட அதிகம் நம்ம பழகிறோம், அது ரொம்ப முக்கியம். அதுதான் உள்ள கேரக்டரா மாறும், நடைமுறை அமலாகும் அந்த வாழ்க்கையில. அப்ப நல்ல இடத்துல உட்காரணும். எங்க பூமியில நல்ல இடமே அங்கே இல்லையே, எங்க போனாலும் துர்ச்செய்தி, தீமையான கலை பூமி சுற்றி இருக்கு. நல்ல இடம் எங்க? திருச்சி போது நல்ல இடம். அல்லேலூயா. நல்ல வார்த்தை எங்க இருக்கு? வேதத்துல மட்டும் தான் இருக்கு.
நீ பேப்பர் வந்து பாருங்க, கொலை, கற்பழிப்பு, அவன இதுதான் தீமையான காரியங்கள் தான் இருக்கும். வழிப்பறி, இவன் அடிச்சிட்டான், இவன் திருடின்னு போயிட்டான், ஒரு நிலைச்சது இருக்கா இருக்காது. நீ சேனல்ல பாருங்க, யூடியூப், சன் டிவி எல்லாம் எந்த சேனல் எடுத்தாலும் இதே காரியங்களா ஓடும். தொடர்ந்து சொல்லுவாங்க, உங்களுக்கு நல்லா பயம் உள்ள போகணும், சொல்லதே சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? கொரோனா வந்தது, செத்து பார்த்தீங்கன்னா பயத்தில் செத்து போயிட்டான். கொரோனா வந்து நிறைய செத்து ஒரு பக்கம் இருந்தாலும் அது பயத்தில் நிறைய செத்து போயிட்டான். ஏன்னா இதேதான் எல்லா டிவி 20 பக்கமும் அதேதான். கொரோனா வந்தது, இது செத்தான், அப்படி செத்தான், இப்படி செத்தான். அவனுக்குள்ள புகுச்சிடும், அவனுக்குள்ள மீடியா என்ன உங்களுக்குள்ள புகுச்சிடுவா. மீடியா வந்து நல்லா போகலாம், ஹாஸ்பிட்டல் போய் என்ன போகலாம், செத்து போயிடலாம் பயத்துலயே. அப்ப பயம் வரும்போது சொல்லணும், இயேசு நாமத்தினாலே பயமே எதிர்த்து நிக்கிறேன், எனக்கு பயம் இல்லை, எனக்கு பயம் இல்லை. அல்லேலூயா. குடும்பத்துக்கு பிரச்சனை வருதா அப்படின்னா சொல்லணும், அப்பா எழுதிருக்கப்பா, எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அடைந்தீங்க சிலுவையில. அவை குடும்பத்துக்கு சமாதானம் இல்லாம இருக்கும். இயேசு நாமத்தை பேசுகிறேன், என் குடும்பத்தில் சமாதானம் வருவதாக, என் பிள்ளைகள் மத்திய சமாதானம் வருவதாக, என் மனைவி மைண்ட்ல சமாதானம் வருவதாக, என் கணவன் மத்திய சமாதானம் வருவதாக. ஏன்னா எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை, அந்த பாவத்தை தண்டனை ஏற்றுக்கொண்டீங்கப்பா, அது இந்த குடும்பம் சமாதானமா இருக்கும் ஆண்டவரே, இந்த குடும்பம் சுகமா இருக்கும்பா, இந்த குடும்பம் செழிப்பா இருக்கும் ஆண்டவரே. என் பிள்ளைகள் வந்து சுற்றிலும் ஒளிபரப்பு கண்டுகளப்பா இருப்பாங்க ஆண்டவரே. என் பிள்ளைகள் கச்சலால் போதையை பட்டிருப்பாங்க. என் கணவன் கையில் நான் சாப்பிடுவேன், பாக்கியம் நன்மைக்கு உண்டா இருக்கும் ஆண்டவரே. நான் கடன் வாங்க மாட்டேன், அதே கடன் கொடுப்பாண்டவரே. இவற்றை ஆஸ்தி செலவு பெருக செய்யுங்க, இவன் மாவட்ட தொட்டி பெருக செய்யுங்க, என் அக்கௌண்ட் பேலன்ஸ், பேங்க் பேலன்ஸ் நிரப்ப செய்யுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. இப்படி விசுவாசம் பேச 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 உங்களுக்கு விசுவாசம் 100% வந்துடும் உங்களுக்குள்ள. ஃபர்ஸ்ட் பயிற்சி எடுக்கணும், ஒரு முயற்சி எடுக்கணும், அது நம்ம நடைமுறையா மாறிடும். கரெக்டுங்களா? எந்த ஒரு காரியத்தையும் பாரு சொல்றான் சயின்ஸ் பிரகாரமா, 21 நாள் எந்த காரியம் செஞ்சீங்கன்னா அது அப்படியே கண்டினியூ ஆகிடும், அது விட முடியாதான். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு சொன்னாரு, நான் ட்ரிங்க் பண்ணியிருக்கேன், நான் டெய்லி பண்ண மாட்டேன், வாரத்தில் ஒரு நாள் பண்ணுவேன், அதுல இருந்து டைம் பார்த்துப்பேன், 20 நாள் எப்போ முடியுது, அது எப்போ திரும்ப குடிப்பேன் போயிட்டு, அதெல்லாம் பழக்கம் போயிடும். ஸ்மோக் பண்ணுவேன், அதை டேட்டு பார்த்துப்பேன், இதுல இருந்து கணக்கு வச்சுப்பேன், 20 நாள் தான் நெக்ஸ்ட் டே ஸ்மோக் பண்ணுவேன். எதுக்கு பாருன்னா அது பழக்கம் ஆயிடக்கூடாது, எப்பயாவது. அது போல ஜிம்முக்கு போன பார்த்தீங்கன்னா, புதுசாக ஜிம்முக்கு போயெல்லாம் பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் சின்ன டம்பிள்ஸ் அடிப்பாங்க, ஒரு பயிற்சி. ஃபர்ஸ்ட் போய் பார்ப்பான், போயிட்டு என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் பார்ப்பான், போயிட்டு எடுத்துக்கொண்டு எது தொடமாட்டான், என்னென்ன பல வேடிக்கை பார்ப்பான், போயிட்டு அவங்க பண்றதெல்லாம் பார்ப்பான், சிரிச்சு அவங்களாம் ஒன்று சிரிச்சு ஆசைப்படுவான், பண்ணி பார்க்கலான்னு. நாள் ஆக ஆக என்ன பண்றான், ஒவ்வொரு லெவலா லெவல் பை ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜுக்கு போறான். ஆமா, 10 கிலோ தூக்குறான், ஒரு மாதம் கழிச்சு 30 கிலோ தூக்குறான் தனியா, 30, 50 ஆகுது, 60 ஆகுது, 100 கிலோ தூக்குறான். அப்புறம் சாதாரணமா டம்பிள்ஸ் பெஞ்ச் போடுறோம், கடற்கரை சுத்துறான், எல்லாமே ஆட்டோமேட்டிக் நடக்குது. ஏன் ஃபர்ஸ்ட் கஷ்டமா தான் இருந்தது. வாக்கிங் போறாங்க பாத்தீங்கன்னா கஷ்டமா தான் இருக்கும். காலையில் எழுந்துக்கணும், ஷூ போடணும், 5 மணிக்கு பனியில ஓடணும், ஓடவே முடியாது, மூச்சு வாங்க கொஞ்சம் ஓடினாங்க. கரெக்டுங்களா? எடுத்து ஓட முடியாது, 1 கிலோமீட்டர் ஓட முடியாது, கண்டினியூவா 6 கிலோமீட்டர் ஓட முடியாதுங்க, கண்டிப்பா சொல்ல ஓட முடியாது. நீ எவ்வளவு முடியாது ஓட முடியாதுனால மேலே மூச்சு கிருமூச்சு வாங்கும், ஐயோ விட்டுலாம்டா தேவையில்லாம். ஆனா அவன் என்ன பண்ணலாம், அடுத்த நாள் இல்ல முடியும் அப்படி கொஞ்சம் பழக்கப்படுத்தலாம். 1/2 கிலோமீட்டர், 1 கிலோமீட்டர் ஆகுது, 2 கிலோமீட்டர், 3 கிலோ, அப்படியே போயிட்டு 10 கிலோமீட்டர் ஓடுறான். கப்பு கழிச்சலாம் போயிட்டு. எந்த காலமும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், சபைக்கு போறது கஷ்டமா தான் இருக்கும், பசங்களுக்கே கஷ்டமா தான் இருக்கும். கரெக்டுங்களா? ஆனா பழக்கப்படுத்திக்கணும், சபைக்கு கண்டினியூவா பழக்கப்படுத்திக்கணும், பசங்க கேட்கறது இன்ட்ரெஸ்ட் காமிக்கணும். நம்ம தனிப்பட்ட முறையில நேரம் கிடைக்கும் ஏதாவது வாசிக்கணும், தனிப்பட்ட முறையில் கத்தை நம்ம ஆராதிக்கணும், அவரோட கிட்டே சேரணும்.
இதெல்லாம் ஆர்வம் தான். இதெல்லாம் தானே வந்துடாது, எல்லாமே கஷ்டமா தான் இருக்கும். எனக்கு அப்படிதான் இருந்தது. ஆனா நாளுக்கு நாள் பழக 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 இது மதம் இல்லை, மதத்தை ஃபாலோ பண்ண முடியாது, நம்ம இயேசுநாதரை ஃபாலோ பண்ணணும். அல்லேலூயா. வசதி பழக பழக ஈஸி ஆயிடுச்சு, அப்படியே இருந்தது. ஆமா, அதுதான் உங்களுக்கும் என்னாலும் செய்ய முடியும், உங்களாலும் செய்ய முடியும் சொல்ல வரேன். ஒரு 10 நிமிஷம் ஜெபிங்க, அப்புறம் அரை மணி நேரம் ஜெபிக்க ஆரம்பிங்க, அப்புறம் 3/4 ஜெபிங்க, 1 மணி நேரம் ஜெபிங்க, ஜெயசந்தக்காக ஜெபிங்க, ஹாஸ்பிட்டல் எவ்வளோ வியாதிஸ்தர் அவங்களுக்காக ஜெபிங்க, உங்க சொந்த ஜனங்கள் ஃப்ரெண்டுங்க சொந்த காலத்தில் ரசிக்கப்படாமல் இருக்காங்க அவங்களுக்காக ஜெபிங்க. ஜெபிக்க ஜெபிக்க ஜெபமே வாழ்க்கையா மாறிடும். அது அல்லேலூயா. ஜெபிக்காமல் இருக்க முடியாது. எப்படி சாப்பிடாம இருக்க முடியலையோ ஜெபிக்காமல் இருக்க முடியாது. கண்டிப்பா ஜெபிக்கணும். என்ன காலம் இருந்தாலும் சரி, என்ன லேட் ஆனாலும் சரி, அவன் சமூகத்துக்கு போயிடுவீங்க. அப்பா ஜெபிக்க வந்திருக்காண்டவரே, ஆராதிக்க வந்திருக்காண்டவரே. அதுதான் தேவை, அன்பு. அல்லேலூயா. ஆமா, எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் பிரச்சனை பார்க்க மாட்டேன், என் கர்த்தரை நோக்கி பார்ப்பேன். நான் எவ்வளவு பிரச்சனை எனக்கு பிரச்சனைங்க இருக்கு, நான் அதையும் நான் கண்டுக்கிறது கிடையாது, எதுவுமே நான் பெருசா பார்க்கறது கிடையாது. எனக்கு தெரியும், நான் விசுவாசிக்கிறேன், எல்லாரும் அறிந்திருக்கிறேன், என் அழைத்த உண்மையுள்ளவர் கர்த்தர் எனக்கு கூட இருக்கிறாரு, கர்த்தர் ஊழியத்தை கொடுத்திருக்கிறார், எனக்கு என்னை வெட்கப்பட்டு போக மாட்டேன். அல்லேலூயா. கர்த்தர் ஊழியம் அழைச்சிருக்கிறாரு, நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. நீங்க விளையாடி பெற்றவர்கள், நீங்களும் ரத்தம் உணவு கழிவு இருக்கு, என்னையும் கழிவு இருக்க ரத்தம். உனக்கு இயேசு நாம் கொடுக்கப்பட்டிருக்கு, எனக்கு இயேசு நாம் கொடுக்கப்பட்டிருக்கு. நீ ஞானம் செலுத்திருக்க, நான் ஞானம் செலுத்திருக்கேன். உனக்கு ஒரே அப்பா, எனக்கு ஒரே அப்பா, ஒரே ஆவியானவர், ஒரே ரத்தம். அல்லேலூயா. அதான் யார் கடலை கொடுப்பார் என்றார். தேவனுடைய பட்சபாதமும் கிடையாது. விசுவாசமா கேளு, விசுவாசமா கடை கொடுப்பாரு. ஆமென். ஆபிரகாம் நம்பினா கர்த்தரை, நம்புவதற்கு சூழ்நிலை இல்லாத போதும் கர்த்தரை நம்பலாம். விசுவாசம் என்றால் ஆபிரகாம் தான், வேற யாரும் கிடையாது. பூமியோட இருப்பாங்க தெரியாது, எனக்கு பூமியில கூட இருப்பாங்க தெரியாது. ஆனா ஆபிரகாம் இருந்தான். நம்புவதற்கு ஏதுவில்லாத சூழ்நிலை இருந்த போதும் அவனை நம்பிக்கையோடு அவன் விசுவாசித்தானா. அப்படி நீ எடுத்துக்கோ, நீ உங்களுக்கு விசுவாசம் குறையுதா, நம்பிக்கையில்லா சூழ்நிலை வருதா, ஆபிரகாம் நினைச்சுப்பாரு. அவன் நம்மளமான சாதாரண மனுஷன் தான். 100 வயசு ஆச்சு அவனுக்கு, குழந்தை பிறக்கல. மண்ணில் 90 வயசு, சீக்கிரம் வழிபாடு நின்று போச்சு, கர்ப்பம் செத்து போச்சு, குழந்தை பிறகு வாய்ப்பே கிடையாது. ஆனா விசுவாசித்தானா, வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று, எவனும் பொய்யான தேவன் அவர், சத்தியம் உள்ளவர், நீதி உள்ளவர், சொன்னா சொன்னதுதான் என்ன சொல்லியிருக்கிற ஆண்டவர். ஈசாக்கு கொண்டு சொன்னாரு, குழந்தை கொண்டு சொல்லியிருக்காரு. விசுவாசித்தான். 100 வயசுல விசுவாசத்தை கையில பார்த்தான். அல்லேலூயா. எதுக்காக ஆபிரகாமுக்கு 25 இயர்ஸ் லேட் ஆச்சுன்னா, விசுவாசம் சொல்லிக் கொடுத்து, விசுவாசத்தை அவனுக்கு சொல்லிக் கொடுத்தாரு. விசுவாசம்னா என்ன சொல்லிக் கொடுத்தாரு அவனுக்கு. எனக்கு லேட் ஆகும் நினைக்காத, நீ விசுவாசித்தால் இன்றைக்கு தேவன் மகிமை காண்பாய். இந்த தேவன் இன்றைய தேவன் இவர், நாளைய தேவன் அல்ல, இன்றைய தேவன் இவர். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்று மாறாதவராக இருக்கிறார். இருக்கிறவாகவே நான் இருக்கிறேன். ஆமா, இன்னைக்கு விசுவாசம் இன்னைக்கு கிடைப்பார் உனக்கு. நீ எந்த சூழ்நிலை இருக்குன்னு தெரியாது, விசுவாசிச்சுக்கீங்கன்னா கண்டிப்பா இன்னைக்கே ஒரு சூழ்நிலை மாறும். உன் அவமானம் மாறும், துக்கம் மாறும், வேதனை மாறும், துன்பம் மாறும். இதுதான் செய்யக்கூடிய அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. தேவனால் எல்லாம் கூட. நான் நம்பினேன், நான் விசுவாசித்தேன். அல்லேலூயா. எனக்கு கால் வாங்க ரொம்ப ஆசை, கால் வாங்கணும் எனக்கு ரொம்ப ஆசை. எனக்கு கால் வச்சு இந்த செல் பண்ணிட்டேன், 2 இயர்ஸ் ஆச்சு. ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு கால் வாங்கி கொடுங்க ஆண்டவரே. 2 வருஷம் ஆயிடுச்சு செல் பண்ணியே, அதுக்கு சூழ்நிலை இல்லை. ஆனா ஆண்டவர் ஷெட்டு போடு, கேட் சைட் ஒரு வை, சைட் ஒரு வை, கார் நிற்கும் அண்ணன் இருக்காரு. ஆமென். ஆமா, நான் விசுவாசிக்கிறேன், நான் கேட்கிறேன், எனக்கு கொடுக்கிறார் அவர். அப்ப நீங்க விசுவாசி, நீ எனக்கு கொடுப்பாரு, அதுதான் சொல்ல வர. நான் தேவன் பட்சபாதம் இல்லை. வீடு இல்லையா, வீடு கேளு. வேலை இல்லையா, வேலை கேளு. கல்யாணம் ஆகலையா கேளு. குழந்தை இல்லையா கேளு. வீட்டுல கஷ்டமா இருக்கா, ஆசீர்வாதம் கேளு.
நன்மையை கேளு. எதுவுமே கேட்க மாட்டேங்க, கொடுத்தா கொடுக்க விடுங்க. அவரு அது எனக்கெல்லாம் கொடுப்பாரா? நான் தகுதியா அதுக்கெல்லாம்? அப்பா யாக்கோபு தகுதியில தான் அவனே கத்துல ஆசீர்வாதி 20 பரிவாரம் வந்தான் அவன் யாக்கோபு. யாரும் சரியில்லை, ஒன்றும் நீதிமான் இல்ல, பர்ஃபெக்ட் இல்ல. ஆனா அழைச்சவரு பர்ஃபெக்ட். அவர் நீதிமானா இருக்கார். அவர்கிட்ட கேட்ட கண்டிப்பா கொடுப்பாரு. அல்லேலூயா. விசுவாசிக்கிறேன், கார் நிற்குவாங்க. அவனு என் கத்தை சிறந்தவர், பெரியவர், விசுவா கொடுப்பாரு, விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. ஆமா, நான் என்ன சொல்றேன், டெய்லி போய் கார் ஷீட் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து நாம சொல்றேன், இந்த கார் இங்க நிக்கிட்டு வைங்க. டெய்லி சொல்ல வார்த்தை அனுப்புவாங்க. நான் டெய்லி சொல்ல வார்த்தை, கார் நிக்கணும் வைங்க, கார் இங்க நிக்கணும், புது கார் நிக்கணும் வைங்க, வார்த்தை போட்டுருங்க. கண்டிப்பா என் அதிசயங்கள் பார்க்கும். எனக்கு கத்தையில சொல்லியிருக்காரு, மெய்யாகவே மெய்யாகவே நான் நன்மை செய்வேன் சொல்லியிருக்காரு. எனக்கு அவர் உலகம் சொல்லியிருக்கிறாரு. நான் விசுவாசிக்கிறேன், நீங்க விசுவாசிங்க. அல்லேலூயா. அந்நிய கண்கள் அல்ல, உன் சொந்த கண்களை அதிசயங்களை பார்க்கும். நிச்சயமாக உங்களுக்கு முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகவே போகாது. ஆமா. அல்லேலூயா. எந்த நன்மையான ஈவும் எந்த பூரணமான வரமும் பரத்தின் ஜோதி பிதாவில் உண்டாகி வருகிறதா? அல்லேலூயா. ஆமா. அனைத்தையும் நோக்கி பார்க்கும்போது அவர் தேவை சந்திக்கிறார். அல்லேலூயா. எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. அசாத்தியங்க சாத்தியம் பாடணும். ஆமா, இப்படி போட்டு ஆளுகிட்ட இருந்தா என்ன பண்ணுவாரு? கொடுக்க வைப்பாரு. அல்லேலூயா. ஆமா, கல்லானதுமா இருப்பான், அவங்களே கொடுக்க வைப்பாரு. உனக்கு கொடுக்காத கையும் கொடுக்க வைப்பாரு. அல்லேலூயா. அவரும் எல்லாமே கூடும். ஆமா, அவனுக்கு கொடுக்க நினைச்சாருன்னா பெண்களை கதவுகளை ஒழித்து இரும்பு தாப்பாக முறியடித்து அந்த காலத்து பொக்கிஷங்களையும் ஒளிப்படு பொது நம்ம கொடுப்பானவர். ஆமென். மிக நல்லவர். ஏன் நானும் எனக்கு கொடுத்து நான் கொடுத்துருக்கேன். தசம பாகத்தில் நான் பண்டக சாலையில கொடுத்துருக்கேன். நான் எல்லாமே அவருக்கு அவர் எனக்கு கொடுக்குறாரு, நான் அவருக்கு திருப்பி கொடுக்குறேன். அல்லேலூயா. அதுதான் உறவு. அதுதான் நான் வேலைக்கு போகும்போது பிஃபோர் மேரேஜுக்கு சம்பாதிச்சு எப்பா சம்பளம் கொடுக்கணும், எப்ப காசை கொடுக்க மாட்டாங்க. அப்பா பென்சில் மிட்டாய் சாப்பிடுவாங்க, செருப்பு வாங்குவாங்க, சைக்கிள் வாங்குவாங்க, கொடுக்க மாட்டாங்க. அப்பா போடா காசை அவ்வளவுதான். எம்மாடு கெஞ்சிக்கு கேட்டாம ஒரு 5 ரூபாய் கொடுப்பாங்க, ஒரு ரூபாய் கொடுப்பாங்க. பெரிய காசு அது. இவரு எனக்கு கொடுக்குறாரு, நான் திரும்பி திரும்பி எனக்கு கொடுத்துறாரு இவரு. அல்லேலூயா. அது வச்சது கிடையாது, திரும்பி எனக்கே கொடுத்துறாரு. எப்போ டபுளா கொடுக்குறாரு. அல்லேலூயா. இவரை போல நல்ல தலைப்பு யாருமே இல்லைங்க. ஆமா, கொடுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்க போறோம். எழுதப்பட்டிருக்கிறதெல்லாம் இதெல்லாம் கவனிக்கணும். இதெல்லாம் உற்சாகமா கொடுக்க தேவை. என்ன பண்றாரா? பிரியமா இருக்கிறாரு. ஓகே, கர்த்தர் மிக நல்லவர். கர்த்தருக்கு நம்ம காணிக்கையும் தசம பாகத்தை கொடுப்போம். நம்ம இன்னும் ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா, இது சொல்ல மறந்துட்ட முக்கியமான விஷயம். ஆபிரகாம் எல்லாத்தையும் என்ன பண்ணாலாம்? தசம பாகம் செலுத்தினான். அவன் கொள்ளையடிச்சான், அதே தசம பாகம் கொடுத்தானாம். சாலோமன் ராஜா இருக்காரு, சாரி மெல்கிதேசர் ராஜா, அவருக்கு தசம கொடுத்தானா, ஆசாரியர் கொடுத்தானா, சொல்லிட்டு அவர் கனம் பண்ணானா. ஏன்னா கர்த்தர் நான் கொடுக்குறேன், இதெல்லாம் கர்த்தர் கொடுத்த சொல்லிட்டு ஆசாரியர் கொடுக்குற, ஆசாரியன் கையில கொடுக்க ஆபிரகாம் கம்மியாகல. அவன் செல்வ ஸ்ரீமான் போல இருக்கான், வயதுனே போறான். கொட்டி வெள்ளியை போட்டு கொட்டி கிடக்குது அவன்கிட்ட. அல்லேலூயா. வசனம் சொல்லுது, எல்லா நேரத்திலும் பயிராலும் எல்லா விளைச்சிலும் நீ கர்த்தரை கனம் பண்ணு. ஆமென். கர்த்தர் ஆராய்ச்சி கொடுப்போம். கர்த்தர் மிக நல்லது. எல்லாம் கரங்களை உயர்த்தி, நேசிக்கிற பரலோக தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நல்ல நிலமாகிய உங்க சமூகத்தில் உங்களை ஆராதித்து உங்களை கனம் பண்ணி இருக்கிற ஆண்டவரே, நீ சொன்னீரே, என்னை வாழாக்காமல் தலையாக்குவன் என்று, கீழாகாமல் மேலாக்க சொன்னீரப்பா.
இனி கடனை வாங்காதபடிக்கு அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கும்படி என் வீட்டிலே ஆஸ்தியும் செல்வத்தையும் பெருக பண்ணும். இந்த நாளிலே நான் இருக்கிறத பார்க்கிலும் 1000 மடங்கு என் ஆசீர்வதியும். ஆமென். சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை என்று யாரும் இல்ல. முடிஞ்சர்கள் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடு இல்ல. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை என்று யாரும் இல்ல. முடிஞ்சதில் உங்களுக்கு ஈடு இல்ல. நீர் சொல்லி அமராத புயல் ஒன்ற பார்த்ததில்ல. நீ சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்ல. நீ சொல்லுங்க. நீ சொல்லி அமராத புயல் ஒன்ற பார்த்ததில்ல. நீ சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்ல. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை. ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே எங்கள் ஆராதனை. ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை. ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. கர்த்தர் சொன்னாரா? கண்டிப்பா செய்வார். உன்னை வாழாக்காமல் தலையை வைப்ப சொல்லியிருக்காரா? கண்டிப்பா தலையா வைப்பார். உன்னை கீழாக்க மேலாக சொன்னாரா? கண்டிப்பா மேலாக்குவார் உன்னை. ஆமா, நானா சொல்ல கேட்க மாட்டாரு. சொன்னர் உண்மையுள்ளவர், நீதி உள்ளவர், சத்தியம் உள்ளவர், எவரும் பொய்யா தேவன் அவரு. கண்டிப்பா உன் பங்க நிரம்பி வலிந்து ஓட செய்வார் அவர். ஹல்லேலூயா. கர்த்தர் மிக மிக நல்ல தகப்பனே. அப்பா, ஜனங்களுக்கா ஜெபிக்கிறான். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா, இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவனுங்கப்பா. தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் நீ ஐஸ்வர்ய சம்பர சொல்லுகிறானவரே தகப்பனே. ஓ, உமக்கு நன்றி செலுத்துறோம் ஐயா. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துறோம் ராஜா. ஆண்டவரே, நீங்கள் ஆசீர்வதிக்க தேவன் நீங்கப்பா. பெருகச்சிய தேவன் நீங்கப்பா. ஆண்டவரே, நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகச்சிய சொன்னீங்க ஆண்டவரே. நீ ஆசீர்வாதமா இருப்பா சொன்னீங்களா ஆண்டவரே. பயப்படாது, நான் உன் தொழிலுக்கு சொன்னீங்களேப்பா. வலதுக்கை பிடித்து சொன்னீங்க ஆண்டவரே. நான் உன்னை விட்டு விலக போவதில்லை, உன்னை கைவிடும் என்று சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. அதனால் தைரியம் கொண்டு சொல்கிறோம், எங்க தேவனுடைய சகாயர், என் கர்த்தரின் சகாயர் ஆண்டவரே. இந்த மனுஷன் என்ன செய்ய முடியும்? இந்த சூழ்நிலை என்ன செய்ய முடியும்? இந்த வியாதி என்ன செய்ய முடியும்? இந்த குறைவை என்ன செய்ய முடியும்? உலகத்தில் இருக்கவனை காட்டிலும் எங்களுக்கு பெரியவர் அருக செய்கிறோம் ஆண்டவரே. ஆமென். இடைவிடாம ஆராதிக்கிற தேவன் தப்புவிக்க வல்லவரா இருக்கீங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரப்பா. அப்பா, டானியேல் ஆண்டவரே சிங்கக்கபியை போட்டாங்க ஆண்டவரே. எத்தனையோ பேரா சிங்கம் கொண்டு போட்டு இருக்கோம். டானியேலா சிங்கம் கொண்டு போடலாம் ஆண்டவரே. அது மேலே ராஜா ஆண்டவரே படுத்து நிச்சயம் தகப்பன் ஆண்டவரே. என் தேவன் நீங்க சொன்னீங்கப்பா, எந்த வியாதி உன்னை அழிக்க முடியாது, எந்த தீமை உன்னை அழிக்க முடியாது. எத்தனை வியாதி அழிச்சிருக்கோம், இந்த தீமை அழிச்சிருக்கோம், இந்த சாபம் உங்களுக்கு நெருக்கி இருக்கும். ஆனா எந்த காரியமோ உன்னை மேற்கொள்ள முடியாது. ஏன்னா உனக்கு நான் வாசம் செய்றேன், உனக்குள்ள தேவனா இருக்கு, உனக்குள்ள ஜீவன் இருக்கு. அந்த ஜீவன் வெக்கப்படுத்தாது, அந்த ஜீவன் பொறுமை தள்ளாது, அந்த ஜீவன் கீழே தள்ளாது. உன்னை அந்த ஜீவன் கீழே இருக்க வாழ வைக்கும் அந்த ஜீவன். ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. ரீனாபா நாஷாந்தோ ரீலேமா ஹந்தோ ரவோதோ ரிஹாபரமோ தரனேஸ் சக்கினா துரா. ஓ சக்கினாவின் மகிமை ரீகாலா ரோதினிமி ஹந்தோ. அன்னைக்கு ஒவ்வொரு மீதும் தேவ ஆவியானவரே ஆசீர்வாதிக்கிறாங்கப்பா. ஓ பலவீனத்தில் பலன் தருகிறாண்டவரே. அப்பா, குறைவெல்லாம் நிறைவாக்கி விடுறாங்கப்பா ஆண்டவரே. துக்கமெல்லாம் மாறச்சு விடுறாங்கண்டவரே. வேதனைலாம் நிகழ்ச்சி விடுறாங்கப்பா. மன கஷ்டம், மன டிப்ரெஷன் எல்லாம் போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஜனங்கள் ஆசீர்வதிக்கிறாண்டவரே. ஒவ்வொரு கூடாரத்திலும் ரத்தத்தை பூசுகிறாண்டவரே. ஒவ்வொரு கூடாரத்தில் இயேசுவின் ரத்தத்தை பூசுகிறோமாப்பா. என் ஜனனின் ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா. என் ஜனனின் இயேசு ரத்தத்தை தெளிக்கிறோம் கர்த்தாவே. சுகமும் சந்தோஷமும் சமாதானமும் ஆசீர்வாதமும் ஜீவனும் உண்டாகட்டும் ஐயா. உங்க அப்பத்தின் தனியாக ஆசீர்வதிக்கிறாங்க. நித்திய மகிழ்ச்சி குடும்பத்தில் தங்கியிருக்கட்டும் ஐயா. இது மேல தங்கியிருக்கட்டும் ஆண்டவரே. இப்போது இருக்கிற பார்க்கிலும் இன்னொரு 1000 மடங்கு பெருகும்படி இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறானவரே. ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தருக்கு இது சகல உபகாரம் மறவாதே.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஐக்கியமும் பரிசுத்த ஆவியை வழிநடத்தலும் இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுடனும் குடும்பத்துடனும் பிள்ளைகளும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஆமென். God bless you. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார்.